தர்மம் செய்யணும். ஓடியிட்ட பிச்சையும் உவந்து அளித்த தருமமும் சாடியிட்ட குதிரை போல ஓடி வந்து நிற்கும் என்று சொன்னார் சிவவாக்கியர். ஆடு மாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் கூட வந்து உதவுமா? ஓடியிட்ட பிச்சையும் உவந்து அளித்த தருமமும், சாடினா சவுக்கு, சவுக்குல அடி வாங்கின குதிரை மாதிரி திரும்ப ஓங்கிட்டே வரும். நான் ஒரு ஊர்ல ஒரு அம்மா என்கிட்ட வந்து ஒரு பெரிய மூட்டையில கொண்டு வந்து பணம் கொண்டு வந்து கொடுத்தது. என்னம்மா அப்படின்னு கேட்டேன். எல்லாம் புது நோட்டாவே இருந்தது. சாமி இதுல 40,000 ரூபாய் இருக்கு அப்படின்னுச்சு. என்னம்மான்னு, நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கொடுத்த பணத்தை நான் சேர்த்து வச்சு திரும்பி உங்கள்கிட்டயே ஒப்படைச்சிட்டேன். நான் யோசிச்சேன், இந்த அம்மாட்ட 40,000 ரூபாய் இருக்கா? நான் தென்னை மரத்துக்கு சோப்பு தண்ணியை ஊத்துறோம், கழனி தண்ணியை ஊத்துறோம், சாக்கடை தண்ணியை ஊத்துறோம். ஆனா அது என்ன பண்ணது? இந்த அம்மா எனக்கு சோப்பு தண்ணியா ஊத்துனா, இவ சாக்கடை தண்ணியா இந்த மரத்துக்கு ஊத்துனான்னு இளநீ அப்படியே சாக்கடை தண்ணியாகவோ சோப்பு தண்ணியாக வர்றது இல்லை இல்லையா? நம்ம செய்யற தர்மம் எதுவானாலும் அந்த இளநீர் எப்படி சுவைக்கிறதோ அதுபோல நீங்க விரும்பி கொடுத்தாலும், நீங்கள் விரும்பாமல் வழங்கினாலும், மனம் உவந்து தானம் வழங்கினாலும், மனம் இல்லாமல் சும்மா என் பொண்டாட்டி சொல்றான்னு செஞ்சேன், என் புருஷன் சொல்றான்னு செஞ்சேன்னு வேண்டா வெறுப்போட செய்தாலும் தர்மத்திற்குரிய பலன் உங்கள் கதவை வந்து தட்டியே தீரும்.